புதுச்சேரியில் வேளாண் விழா மற்றும் 35வது மலர் காய்கறி மற்றும் கனி கண்காட்சி. 35,000க்கும் மேற்பட்ட காய்கறிகள், மலர்கள், பழங்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் சார்பில் வேளாண் விழா 2025 மற்றும் 35வது மலர் காய் கனி கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் இன்று தொடங்கியது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வேளாண் விழா 2025 மற்றும் 35வது மலர் காய் கண்காட்சியை தொடக்கி வைத்தார். இக்கண்காட்சியில் புதுச்சேரி அரசின் தோட்டக்கலைத்துறை சார்பில் உருவாக்கப்பட்ட மலர் செடிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதில் 35,000க்கும் மேற்பட்ட காய்கறிகள், மலர்கள், பழங்கள் காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கண்காட்சியை காணவரும் பார்வையாளர்கள் கவரும் விதமாக மலர்களால் பல்வேறு விலங்குகள், பறவைகள் போன்று தத்ரூபமாக உருவாக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் வீரிய காய்கறிகளின் ரகங்கள், வீரிய கனிகளின் ரகங்கள், வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்களின் அரங்குகள், வேளாண் தொழில்நுட்ப கருத்தரங்கங்கள், மலர் ரங்கோலி தோட்டக்கலை கருவிகள் மற்றும் உபகரணங்கள், பிரதான தோட்டக்கலை பொருட்கள், உற்பத்தியாளர்களின் விற்பனை அரங்குகள், இசை, நடன, நீரூற்று ஆகியவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தொடர்ந்து குழந்தைகளுக்கான சிறுவர் உல்லாச ரயிலும் இயக்கப்பட்டது. 35வது மலர் காய்கனி கண்காட்சி 7ஆம் தேதி முதல் வரும் 9ஆம் தேதி வரை நடக்கிறது. அதன்படி மாலை 5:30 மணி முதல் இரவு 9 மணி வரையும், 8ஆம் 9ஆம் தேதிகளில் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரையும் நடக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை வேளாண் துறை அதிகாரிகள், ஊழியர்கள் செய்திருந்தனர். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, கல்யாண சுந்தரம், அரசு செயலர் நெடுஞ்செழியன், துறை இயக்குனர் வசந்தகுமார் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர்.